ஒரு ஊர்ல ஜோசியம் பார்ப்பாங்க இல்லையா? ஜோசியர். அவர் இருந்திருக்காரு. ரொம்ப அழகாவே பார்ப்பாராம். அதனால ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் அவரோட ஜாதகத்த கொண்டு வந்து பார்த்துருக்காரு. அவரோட தொழில் சம்மந்தப்பட்டு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா, அவருக்கு 1 மணி நேரத்தில அவருடைய ஆயுளே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்த பார்த்துட்டு கணிக்கிறாரு அந்த ஜோசியர். ஆனா, அவர்கிட்ட சொல்லல. ஏன்னா சொல்லி எதுக்கு அவர் வேற மனசு கஷ்டப்படுத்த எப்படி இருந்தாலும் 1 மணி நேரத்தில இறந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்த குடுத்து அனுப்பிட்டாரு. அவரும் போயிட்டாராம். பார்த்தா, அவருக்கு எப்படி மரணம் நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு இவர் பின்னாடியே பின்தொடர்ந்தே போயிருக்காரு. ஆனா 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் ஆயும் அவருக்கு எதுவுமே ஆகல. அவர் பாட்டுல வீட்டுக்கு போயிட்டாராம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அவர பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு தன்னுடைய மனத்தாலேயே சிவபெருமானுக்கு கோயில் கட்டி வணங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. அதாவது தன்னுடைய ஒருவருடைய உயிர் போகும் நிலைமையில கூட காப்பாத்தக்கூடிய ஒரு சிறந்த புண்ணியம்னா, அது வந்து கோயில் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அத வெளியில தான் கட்டணும், செலவு பண்ணணும், கல்லு வச்சு கட்டணும் அப்படின்றதுலாம் முக்கியம் இல்ல. நம்மளுடைய மனத்தாலேயே மனத்த வந்து தூய்மையா வச்சு கோயில் கட்டி வணங்குனாலே சிறப்பானது. பாவங்கள் எல்லாமே தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க.